இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி 7வது மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ரோமர்கள் நிறுவம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டான எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அன்பு பிள்ளைகளே, அருமையான இந்த வாக்குத்தத்தத்தை இங்கே ரோமர்கள் நிறுவத்தில் இந்த நாட்களை பவுலடிகள் இந்த நாட்களை எழுதி வைத்துக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதிலே குறிப்பிடக்கூடிய காரியம் என்னவென்றால், முதலாவது மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பலன் என்றால் அது கர்த்தருடைய ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த நாட்களை பலத்தை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, பாருங்கள், அந்த பலத்தினாலே என்ன செய்ய வேண்டுமாம்? இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே பெருக வேண்டும். யார் நமக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களிலே பெருக வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையின் தேவன் மூன்றாவதாக விசுவாசத்தினால் உண்டான எல்லாவித சந்தோஷத்தினாலும், மூன்றாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே ஃபெய்த், த விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தினாலும் உங்களுக்கு நிரப்புவார், உங்களை நிரப்புவார். அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமை பிள்ளைகளே, அங்கே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவர் யார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பரிசுத்தாவினுடைய பலன் இந்த நாட்களிலே அங்கே நமக்குள்ளே வருகிற வேளையிலே தான் அங்கே இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே பாருங்கள், பெரிய ஒரு மாறுதலை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே நம்பிக்கை பெறுகிறது ஆவியானவரால், விசுவாசம் பெறுகிறது, அது மட்டுமல்ல சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்தாவியானவர் தருகிற காரியம் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். முதலாவதாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், விசுவாசம் பெறுகிறது. இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறது தான் தேவன். இந்த நாட்களில் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் பெறுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த காரியத்தை செய்வார். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்வார் தன்னுடைய ஆவியானவர் மூலமாக என்ற ஒரு விசுவாசம் இந்த நாட்களில் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை காண்கிறதா இருக்கிறது. நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகத்திலே ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் சமாதானத்தோடு இருக்கிறான். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், உலகத்திலே எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் அவளுக்கு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் நிம்மதியாய் தூங்குவான். நிம்மதியாக இருக்கிறதே போதும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தோடு இந்த நாட்களிலே அவன் அங்கே உட்கொண்டு அந்த ஆகாரத்தை சந்தோஷமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆங்கில வேதாகம் இப்படி சொல்லுகிறது, மே த காட் ஆஃப் ஹோப் ஃபில் யூ வித் all joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்போமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவரால் நாங்கள் நிரம்புவோமா? ஆவியானவரிலே அனுதினமும் இந்த நாட்களில் நாங்கள் நிரம்பி நடக்கிற வேளையிலே தான் நம்பிக்கை, சமாதானம், விசுவாசம்,
சந்தோஷம் எல்லாம் இந்த நாட்களே நம்மை நிரப்பி வழிநடத்த வல்லவராக இருக்கு. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களே துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சுங்கள். அப்பொழுது அவர் வருகிற வேளையிலே விசுவாசம், சமாதானம், நம்பிக்கை, அங்கே சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.